வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை அடுத்த எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, முத்து இப்போ அவரோட கார் ஷெட்டுக்கு போகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. என்ன யாரும் சவாரிக்கு போகலையா, மறுபடியும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. கூட கார் ஓட்டுற ஒருத்தர் சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் தான் ஓட்டணும், கார்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சிட்டி மறுபடியும் வந்து எங்களை மிரட்டிட்டு போனா, இன்னும் 3 நாளிலேயே அசலை கொடுக்கணும்னு சொல்லிட்டான். இல்லை அப்படின்னா எங்களோட கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நீதான் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவசரப்பட்டு அவன் மேல கை வச்சதுனாலதான் அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. காரும் போயிடுச்சுன்னா எங்க பொழப்புக்கு நாங்க என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. நம்மளாலதான் இவங்களுக்குலாம் இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நேரா முத்து சிட்டியோட ஆபீஸ்க்கு போறாரு. உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம பசங்களை சீண்டிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கோபப்படுறாரு. வட்டில அவங்க ஒழுங்கா தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. சிட்டி சொல்றாரு, பணம்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என் தொழிலோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பயம் தான் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. நீ என்ன எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்ட, அவங்க எல்லாருக்கும் என் மேல இருந்த பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. படிக்கிற பையன் சத்யா, அவனோட மனசுக்கு எடுத்து அவனை திருட்டு வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நீ என்னென்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்படி மாட்டிக்கிட்டா அவன் தான் முதல்ல மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிட்டி. சத்யா என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு வருமானத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, பசங்களை விட்டுரு அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு முத்து. சிட்டி சொல்றாரு, நீயே நேர்ல வந்து கேட்கறதுனால அவங்க வட்டி எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அசலை கூட அவங்களால எப்ப முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. நாளைக்கு நான் 12 மணிக்கு வருவேன், எல்லாரும் முன்னாடியும் நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. முத்து பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா இப்போ வீட்டுக்கு போறாரு முத்து. மீனாட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடலாமா, சொன்னா தம்பி பத்தி அவ கூட கொஞ்சம் கவலைப்படுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. மீனாவை எழுப்பி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு போறாரு. அதுக்குள்ளேயே மீனா எழுந்திரிச்சிடுறாங்க. அங்க வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு முத்து. செஞ்சது தப்பு, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க கூட இந்த மனுஷனுக்கு தோண மாட்டேங்குதுல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இனிமேல் நான் எதுக்கு இவர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. முத்து கோபத்துல சத்யாவோட கையை உடைச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத மீனா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இதுக்கிடையில ரவி ஸ்ருதியை கூப்பிட்டுட்டு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிறாரு. என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத நீ நிப்பாட்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு ரவி. ஆள் வெயிட் போட்டுட்டே போற, பாக்குறதுக்கு அப்படியே உருண்ட மாதிரி இருக்கிற அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. நான் என்ன பார்க்க அப்படியா இருக்கிறேன், நான் பஞ்சு மூட்டை மாதிரி தானே இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறேங்க. வச்சு ஓட்டுற எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ இறங்கு ரவி, நான் உன்னை வச்சு டபுள்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இப்போ ரவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. அதை ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் பாக்குறாங்க. ஸ்ருதியோட அப்பா ஸ்ருதியோட அம்மாட்ட ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன உன்னோட பொண்ணு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் பைக் வச்சிருந்தானே அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரமா பிளாட்ஃபார்முக்கு தான் வரப்போறா அப்படின்னு கோவமா சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு ஸ்ருதியையும் அந்த பையனையும் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தா, அதை பத்தி எதுவுமே நீ யோசிக்காம இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்ச நாள் போகட்டும் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்ப உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. இதுக்கிடையில சிட்டி முத்துவோட கார் ஷெட்டுக்கு வந்துடுறாரு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்ச நாள் டைம் குடிச்சிட்டி, நாங்க பணத்தை பிரட்டி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த முத்துவை விட்டு என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. கூட வந்த ஆள்களை வச்சு இப்போ காரை எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்கிறாரு சிட்டி. அந்த டைம்ல கரெக்டா முத்து அங்க வந்துடுறாரு. கார் மேல கைய வச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கோபப்படுறாரு முத்து. சிட்டி முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்ப நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா நான் அந்த காரெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. முத்துவுமே அப்படியே பின்னாடி நகண்டு போய் காலில் விழுற மாதிரி போறாரு. அதுக்கப்புறமா ஓங்கி எத்துனேன்னா உன்னோட நெஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சிட்டு பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு முத்து. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பணம் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டு எல்லாரையுமே சிட்டிட்ட கொடுக்க சொல்றாரு. அது அவரோட ஃப்ரெண்டு செல்வத்தை சொல்லி வீடியோவும் எடுக்க சொல்லிடுறாரு. எல்லாரும் வாங்கின பணத்தையும் கொடுத்தாச்சு, இனிமே ஆளை தூக்குறேன் காரை தூக்குறேன்னு வந்து நின்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாரு முத்து. சிட்டியும் அவரோட ஆள்களை கூப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. முத்து இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றாரு, யாரோட காரும் போகலைல, என்னால் யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. செல்வம் இப்போ முத்துட்ட எப்படி ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்ப, இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணன அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்னோட காரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு அப்பா வாங்கி கொடுத்த கார் முத்து இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செல்வம். கார் இல்லைன்னா என்ன, நான் வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இதுக்கிடையில மனோஜோட கூடவே பார்க்ல இருந்த அந்த ஆள் மனோஜை தேடி இப்போ ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே அவர் கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிறாரு மனோஜ். மனோஜ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு. அந்த மாதிரில யாரும் இல்லை அப்படின்னு குரலை மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு மனோஜ். இங்க பாருங்க ப்ரோ, நீங்க இங்கதான் வேலை பாக்குறீங்க, நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நீ எங்க பதுங்கினாலும் நான் வலை வீசி தேடிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டல, அசலும் வரல, எப்பதான் கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு. நானே இந்த ஹோட்டல்ல இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், சம்பளம் வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். கண்டிப்பா மனோஜால அவருக்கு வட்டி கொடுக்க முடியாது, வீட்டுக்கு வந்து அவர் பெரிய பிரச்சனை பண்ண போறாரு. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.